சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. விழுப்புரம் தொகுதியில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்ன பிரச்சனை சார்? எதுக்கு கூப்பிடுறீங்க? எதுக்கு நீங்க அதிகாரிக்கு நீங்களே வச்சுக்க, நீங்களே சீல் வச்சுக்க. நான் வரல, நீ வைங்க. என்ன சார் போலீஸ் எதுக்கு என்ன சரியான உள்ள விடுங்க, என்ன சரியான வந்துக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், என்ன குற்றச்சாட்டை முன்வைத்து அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் 39 நாடாளுமன்ற தொகுதிகள், புதுச்சேரி ஒரு சேர்த்து மொத்தம் 40 தொகுதிகள்ல வாக்குப்பதிவு நிறைவு பெற்று அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது ஸ்ட்ராங் ரூம் என்றக்கூடிய அந்த 6 அறைகள்ல மொத்தம் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு சீல் வைக்கும் பணி நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விழுப்புரம் நகரில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில உருவாக்கப்பட்ட இந்த வாக்கு எண்ணும் மையத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் 2 தேர்தல் மேற்பார்வையாளர்கள் முன்னிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலகமான பழனி, அதே போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையில தற்போது சீல் வைக்கும் பணி நடந்துட்டு இருக்குங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் மேற்பார்வையாளர்கள் யாரையும் அனுமதிக்காமல், அதாவது துணை ராணுவ படவின் உதவியுடன் சீல் வைக்கிற பணியை தொடங்குறாங்க. இங்க அரசியல் கட்சிகள் அனைத்து வேட்பாளர்கள் அவர்கள் பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நாங்க சீல் வைக்கிற காட்சியை நாங்க பார்க்கவே இல்லை, சீல் வைக்கிறத நாங்க நேரடியா பார்க்கணும், எங்களை அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டி இந்த இடத்துல காவல்துறையோட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இவங்களோட குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் மேலிட பார்வையாளர்கள் தங்களை கிட்ட அனுமதிக்கல, சீல் வைக்கிற விஷயத்த நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு. இந்த இடத்துல தொடர்ந்து பரபரப்பு. காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது மீண்டும் சீல் வைக்கிற பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். மக்களவை தேர்தலில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், ஸ்ட்ராங் ரூம் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன? கூடுதல் விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில பல்வேறு இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் அதன் பிறகு வாக்குப்பதிவை செய்தனர். இதன் காரணமாக இரவு 9 மணியை தாண்டியும் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவுகள் நடைபெற்ற நிலையில அவை நிறைவடைந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த மையங்களிலேயே சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ கடலூர், விழுப்புரம், நாகை, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரித்து வைக்கப்படுகிறது. ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். அதனால 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனி ஸ்ட்ராங் ரூம் வைக்கப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்கும் அறைக்கின் அருகிலே பார்த்தோம் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை மையமும் அமைக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு பகுதியும் தான் தற்போது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சீல் வச்சிட்டு இருக்காங்க. சீல் வைக்கும் போது அனைத்து கட்சி அந்த வேட்பாளர்களுடைய முகவர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் இந்த சீலானது வைக்கப்படுகிறது. அந்த இடத்தை சுற்றிலும் 24 மணி நேரம் கண்காணிக்கும் விதமாக சிசிடிவி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிசிடிவி காட்சிகளும் அந்த முகவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் 3 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. அதுல ஒரு அடுக்கு பாதுகாப்பு துணை ராணுவ படையினர் துப்பாக்கியுடன் இருக்கும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல 24 மணி நேரமும் அந்த முகவர்கள் அமர்வதற்கான அறையும் அந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை இந்த பாதுகாப்பானது தொடர்ந்து இருக்கும் சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.